2வது வீடியோவில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதுதான் அந்த 2வது வீடியோ. எனக்குள்ளே எப்படி அந்த சம்பவம் வந்துச்சுன்னா, நான் வந்து எங்கே படிச்சேன்னா கொடைக்கானலில் தான். கொடைக்கானல் போகிற வழியில் பண்ணைக்காடு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. பண்ணைக்காடு பிரிவில் வந்து ஸ்டாப் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா பாய்ஸ் டவுன் இருக்குது. ஆங்கில பல்லக்காரன் பாய்ஸ் டவுன் சொல்லுவாங்க. அங்கே தான் நான் படித்தேன். அங்கேருந்து ஸ்கூலுக்கு போனால் பண்ணைக்காடுக்கு தான் போகணும். தாண்டிக்குடி போகிற வழியில் பண்ணைக்காடு இருக்குது. அரசு மேல்நிலைப்பள்ளி. அங்கே தான் நம்ம வந்து படித்தது. சரி, அந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது வந்து ஒரு சின்ன இதே மாதிரி ஒரு பள்ளத்தில் விழுந்த ஒரு சம்பவம் சேர்ந்துட்டு. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் லீவு. ஹாஸ்டலில் பெரிய லெவலில் எங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஸோ மற்ற நாள்னா எந்திரிச்சோம்னா காலைல ஹாஸ்டலில் கூட்டணும், சுத்தம் பண்ணணும், இந்த செடி பேப்பர் பூ இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு விடணும். ஸோ அன்றைக்கி எங்களுக்கு அந்த வேலையில் காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு எங்களுக்கு வந்து கம்மங்கூழ் கொடுப்பாங்க. கம்மங்கூழ் குறைச்சி தட்டில் கொடுப்பாங்க. அதை தான் காலையில் எங்களுக்கு சாப்பாடு அன்றைக்கி. அதை குடிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் இந்த துணிமணியெல்லாம் அன்றைக்கி தான் துவைப்போம். சண்டே ஒரு நாள் தான் துவைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மற்ற நாள் எங்களால் துவைக்க முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து கூழ் குடிச்சிட்டு எல்லோரும் லைனில் நிப்பாட்டி சோப்பு கொடுப்பாங்க. அப்போ வந்து ஊர்வசி சோப்பு. அந்த ஒரு சோப்பை 2ஆக கட் பண்ணி ஆளுக்கு பாதி பாதியாக கொடுப்பாங்க. அந்த சோப்பில் தான் நாங்கள் துணி துவைக்கணும். அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்காக அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு வாளியில் வச்சுக்கிட்டு ஒரு துண்டில் கட்டிக்கிட்டு அந்த ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் அப்படியே அந்த கொடைக்கானலில் அந்த பண்ணைக்காடு ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு அதான் அருவி தண்ணி போய்கிட்டே இருக்கும். அருவி அங்கே துவைக்கிறதுக்காக நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஒரு வார்டன் ஒருத்தர் இருந்தார். 2 பேர் இருந்தாங்க. ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் முருகன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். முன்னாடி இருந்தது வந்து ராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் முருகன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. சாஃப்டான கேரக்டர், ரொம்ப நல்ல மனுஷன். யாரையுமே அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வரவே வராது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அதனாலே அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு சாரு. அவரெல்லாம் எங்கள் கூட வராரு. அன்றைக்கி அவர் தான் வராரு. வந்துட்டு இருக்கும்போது எங்களை பேசிக்கிட்டே வராரு. நாங்கள்லாம் முன்னாடி அப்படியே போயிட்டோம் குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு. போய் எல்லாம் துணியெல்லாம் ஊற வச்சு பக்கெட்டில் சோப் தூள் போட்டு ஊற வச்சு எல்லாம் உட்காந்துட்டு டவுஸ் எல்லாம் சட்டையெல்லாம் கட்டி டவுஸோட தண்ணிக்குள்ளே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயில் இருக்குல்ல அதெல்லாம் அனுபவிக்கணும். எங்களுக்கெல்லாம் கிடைக்காது வெயிலெல்லாம். குளிராக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா நல்லா அந்த பாறைகள் படுக்கிறது, பாறையில் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ், லைஃப் ஹாப்பினஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அனுபவிக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டார், முருகன்றவர், அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தெரியாமல் தான் குடிப்பார், யாருக்கும் தெரியாமல். கொஞ்சம் என்ன சொல்கிறது, பசங்களாம் இருக்காங்க. அப்புறம் பெரிய வார்டன் ராஜா அப்படி அவர் வந்துட்டாருனாலும் கொஞ்சம் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ இவங்க மாதிரி கையாட்டின்னு சொல்லிட்டு அப்போ தனியாக போய் திருட்டு தம்முன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அவர். ஒரு யானை தட்டை இருக்கும், அந்த செடியெல்லாம் இருந்தது அன்னைக்குன்னு. ஸோ அதுக்கு பின்னாடி போயிட்டு தம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சிகரெட் வச்சு பற்ற வச்சு குடிச்சிட்டு புகையெல்லாம் விட்டுட்டு திரும்புகிறவர் கவனிக்கலை. ஆனால் பக்கத்தில் தான் இருந்தோம். சிகரெட் குடிச்சிட்டு அப்படி வரும்போது ஒரு சத்தம் மட்டும் கிடச்சி, அம்மா அப்படின்னு மாதிரி ஏதோ கிடச்சி. அப்படியே அங்கே விழுந்தவர் சரசரசரம் இழுத்துட்டு போயிடுச்சு. இறக்கமான பள்ளம். சரசரசன்னு பாறையில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண என்னடா எல்லாரும் ரெண்டு பார்க்க தான் முடியுது. அந்த இடத்துல போகிறதுக்கு வழி இல்லை. சைடுலன்னா வெறும் முள்ளு காடு, இந்த மரம் செடி இதெல்லாம். ஒரு 2 பெரிய பசங்க இருந்தாங்க, +2 படிக்கிற பசங்களாம், 1 2 அவங்களாம் இறங்கி அதில் போகிறாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் பார்த்துருக்கோம், கத்துறோம், சார் கத்துறோம். அப்புறம் போயிட்டு என்னாச்சுன்னா கீழே போயிட்டு அங்கே உள்ளே இருந்தவங்க திரும்ப நாங்கள் இருந்த இடத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் அவங்க கம்பளி, இந்த மூங்கில் குச்சி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. வந்து கீழே இறங்கி போய் அவரை போய் அப்படியே எல்லாம் கீழே போய் அப்படியே கிடந்திருக்காரு. மயக்கம் மட்டும் விழுந்து அவன் நினைவே இல்லை. ஸோ அப்படியே அவரை போயிட்டு அந்த கம்பளி போர்வை தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ தூக்கிட்டோம்னா கம்பளிக்குள்ளே போட்டு அவரை அப்படியே சுற்றி தொட்டில் மாதிரி கட்டி மூங்கில் குச்சி வச்சு ஒரு 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தால் அப்புறம் அவர் மதுரையில் போய் வச்சு அவர் அப்புறம் ஓகே ஓரளவு குணமாகி ஒரு 3-4 மாதம் கழித்து வந்திருந்தார் ஹாஸ்டலுக்கு. அப்போ பார்த்து கேட்டேன், என்னடா எப்படி இருக்குது அப்படின்னாரு. ஸோ அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன அழுகிறதா இல்லை என்ன நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டேன். பெருசாக அப்போதைக்கு பேச முடியல. நல்லா இருக்கு சார், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்குண்டா அப்படின்னு. அதான் அந்த நினைவுகள் எனக்கு இப்போ தான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸை உணர முடிஞ்சது. ஸோ அந்த மனுஷன் விழுகும்போது எவ்வளோ வருத்தப்பட்டுப்பாருன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வேறு லெவலில் ஒரு படம். அவன் விழுகும்போது அப்படியே டம்மு 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 விழுந்து கடைசியில் போய் அப்படியே சொல்லவே முடியாது. அந்த ஃபீலிங்ஸை பார்க்கணுன்னா நீங்கள்
தேட்டரில் போய் பாருங்கள். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். நமக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்மளை காப்பாற்றுவான், ஒரு நல்ல நண்பன்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு லவ்வே இல்லை, ஒரு ரொமான்டிக் சாங்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு திரைப்படம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காருன்னா அந்த படத்துடைய கண்டென்ட்டு ரியல் மஞ்சுமெல் பாய்ஸ் ஸ்டோரி. ஸோ அதுதான் ரியலாகவே அவங்க அனுபவித்த ஒரு கதையை எடுத்து ஸோ இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. நிறையா பேரோட லைஃப்பில் இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ என்னுடைய லைஃப்பில் இது கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பேசுறது கோவப்பட்டுருவீங்க. சரி, ஓகே. ஆனால் இதுதான் என்னுடைய நான் கண்ணார பார்த்த விஷயம். ஸோ அந்த திரைப்படத்தில் இருந்தது. அவர் விழுகும்போது நாங்கள் இருந்து சத்தம் போட்டோம். ஆனால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அப்படியே சர்ன்னு இறங்கி போகும்போது டம்மு டம்மு அந்த கல் இடித்து தான் போனார். எங்களால் முடியலை சார், சாரி சார், அது தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த சூழ்நிலையில். ஆனால் அப்படி தான் அவர் இடித்து போய் கீழே விழுந்து தூக்கிட்டு வந்து அவர் வந்தார். வரும்போது கையில் ஸ்டிக்கு வச்சுட்டு தான் வந்தார். ஸ்டிக்கு வச்சு ஸோ ஒரு கால் நல்ல அடிபட்டுருச்சு. ஸோ அந்த ஞாபகம்லாம் மறக்கவே முடியாது. நீங்கள் நினச்சாலும் கண்ணெல்லாம் கலங்கிடும், அந்தளவுக்கு ஒரு விஷயம் அது. சரி, ஓகே, நன்றி. மஞ்சுமெல் பாய்ஸ் உண்மையிலே நல்ல ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஒரு நண்பன்னா என்ன சொல்லி ஒரு ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். நான் பார்த்தேன். ஸோ இவ்வளோ நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, பயல்களே விடலை. ஸோ அதனால் நேற்று தான் அதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்பவே சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. Audio Jungle.